Hi everyone, welcome to my channel Max with Kalai. Standard 12, exercise 2.7 question number 1. Write in polar form the following complex numbers. So first complex number 2 plus I 2 root 3 அப்படின்னு இருக்கு. இதோட corresponding polar form என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ coming to the solution. Let z equal to x plus iy. இது ஒரு complex number இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய polar representation அப்படிங்கிறது it will be r into cos theta plus I sin theta. இதான் நம்மளோட polar representation of any complex numbers. இப்போ இதில் வர r அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா r is nothing but modulus of z value. ஸோ z என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மாடுலஸ் எடுத்துடணும். அண்ட் இது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற இந்த தீட்டா அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x. yங்கிறது imaginary part, xங்கிறது real part. ஸோ theta is tan inverse of modulus of y by x ஃபார்முலா யூஸ் பண்ணணும். r கண்டுபிடிக்க mod zங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபைண்டிங் these two values இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணால் இதுதான் ஸ்டாண்டர்ட் போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இப்போது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படிங்கிறது இட் இஸ் 2 plus I 2 root 3. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு x plus iy. இப்போ ஈக்குவேட்டிங் திஸ் எக்ஸோட ஆன்சர் 2ன்னு வந்துருச்சு, ஒய்யோட ஆன்சர் 2 root 3. ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆர் வேணும்னா இட் இஸ் mod z இல்லையா? அப்போ மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் mod zோட ஃபார்முலா. தட் இஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 3 the whole square, which is equal to root of 2 square answer is 4. 2 root 3 அப்படின்னா 2 square will become 4. root 3 square அப்படின்னா root 3 into root 3 which is equal to 3. 4 3s are 12. 12 plus 4 that is root 16. அப்போ mod z ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா square root of 16 அப்படிங்கிறது it's equal to 4. mod z equal to 4னு வந்தாச்சு. and mod z தான் நம்மளோட r value. ஸோ r is equal to 4 அப்படிங்கிறது we got. ஓகே, அடுத்தது theta அப்படிங்கிறது it is equal to tan inverse of modulus of y by x. that is tan inverse of modulus of y value. y அப்படிங்கிறது it's 2 root 3 and xங்கிறது 2. so 2 root 3 divided by 2. cancel this. so it's equal to tan inverse root 3. இதுதான் நம்ம தீட்டாவோட வேல்யூ. theta tan inverse root 3 அப்படின்னா it's nothing but theta is equal to 60 degree. 60 degree we can write that as pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது r வேல்யூ கிடைச்சாச்சு, theta வேல்யூ கிடைச்சாச்சு. now we have to represent it in this formula. r is equal to cos theta, r into cos theta plus I sin theta. இந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எந்த குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2 root 3 அப்படின்னா திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சஸ், ரியல் ஆக்சஸ், இது நம்மளோட இமேஜினரி ஆக்சஸ். 2 and 2 root 3. x வந்து 2, y வந்து 2 root 3. somewhere here it exists in the first quadrant. இப்போ நான் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணால் வரது தான் என்னோட மாடுலஸ் வேல்யூ. அண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் நம்மளோட ஆங்கிள் theta is equal to pi by 3 அப்படிங்கிற ஆங்கிள். ஓகேவா? இப்போ நம்மளோட ரெக்வயர்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் வந்து இட் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். உங்களுக்கு அந்த குவாட்ரண்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ தீட்டாவை ஐ ஷுட் ரெப்ரசன்ட் இட் அஸ் ஆல்ஃபா. தீட்டாங்கிறது ஆல்ஃபா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிடணும். அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ இந்த இதுதான் நம்மளோட ஆல்ஃபா அப்படிங்கிறது. இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் இங்கே எடுத்து அப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை வந்து வேறு மாதிரியும் அப்ளை பண்ணுமா அப்படின்னா சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து இட் எக்ஸிஸ்ட் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா, செகண்ட் குவாட்ரண்ட்னா என்னது? இன்கேஸ் உங்களோட எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ், எக்ஸ் வேல்யூ நெகட்டிவாகவும் y வேல்யூ பாசிட்டிவாகவும் இருந்துச்சுன்னா the point should go to the second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு பை மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூவை தான் இந்த தீட்டாவுக்கு பதிலாக யூ ஹாவ் டு ரீப்ளேஸ். அதே மாதிரி சப்போஸ் அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா தீட்டாவோட ஆன்சரை ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னு எழுதணும். அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது, விச் மீன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/3 தான் நம்ம தீட்டாவோட ஆன்சர். ஓகே, அப்போது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் தட் இஸ் 2 plus I 2 root 3 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கரஸ்பாண்டிங் போலார் ஃபார்ம் அப்படின்னா r into cos theta plus I sin theta. r வேல்யூ நம்மளுக்கு வந்திருந்தது இட்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆருக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். இன்ட்டு காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது pi by 3 ப்ளஸ் I sin
theta. Theta is nothing but pi by 3. இதுதான் corresponding polar representation of the given complex number. Second subdivision 3 minus I root 3. இதான் நம்மளோட complex number. Corresponding polar form கண்டுபிடிக்கணும். Actually it is equal to x plus iy அப்படின்னு எடுத்துக்கலாம். This is the given complex number equated to this. அப்போ x ஓட value real part is 3 and imaginary part is equal to minus root 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கோமா, x minus root 3. x வந்து பாசிட்டிவாக இருக்குது, y வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா, அப்போது x பாசிட்டிவ் y நெகட்டிவ் அப்படின்னா இட் வில் லை இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நம்மளோட ஆங்கிள் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது போகுது, பிகாஸ் திஸ் இஸ் அ பாயிண்ட் 3, minus root 3 அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டோட தீட்டா ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் வந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. இதே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்திருக்கும் போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ நான் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வித் நெகட்டிவ் சைனோடு எழுதினா அதுதான் நம்மளோட தீட்டா வேல்யூ. ஓகே, ஸோ ஜென்ரலாக 3 minus I root 3 அதனுடைய ஜென்ரல் போலார் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது r into cos theta plus I sin theta. இதான் நம்ம ஃபார்முலா. வேர் r அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் mod z which is equal to root of 3 square plus minus root 3 the whole square. root of 3 square na 9 plus minus square பண்ணா plus ஆயிடும். root 3 square பண்ணோம்னா it is 3. 9 plus 3 which is equal to root 12, which can be written as root of 4 into 3. 4 3s are 12. root எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுமா, 2 root 3. இதோட ரூட் வந்து 2, இதோடது root 3. ஸோ நம்மளோட r வேல்யூ which is equal to 2 root 3 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ coming to theta value, formula to find theta is tan inverse of modulus of y by x, which is equal to tan inverse of modulus of y value. y எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது minus root 3 and x பார்த்தோம்னா அது 3. that is equal to, இப்போ இங்கே ஒரு root 3 இங்கே ஒரு 3 இருக்கா, 3 can be written as root 3 into root 3. 3 வந்து it is equal to root 3 into root 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு root 3 இங்கே நான் root 3 into root 3 மேலே இருக்க root 3 ஓட ஒரு root 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் கீழே ஒரே ஒரு root 3 மட்டும் இருக்குது. அப்போ tan inverse of modulus of minus 1 by root 3 அப்படின்னு வந்திருக்கு. 1 by root 3 அப்படின்னு ஆச்சுன்னா that is equal to 30 degree, okay, which is pi by 6. So angle is pi by 6, which means alpha ngardu it's equal to pi by 6. But நம்ம அது fourth quadrant representation எப்படி எடுக்கணும், தீட்டாக்கு பதிலாக minus alpha அப்படின்னு போடணும். இப்போ 1 by root 3 ஆனதுன்னா அது pi by 6. Therefore theta is equal to minus alpha is equal to minus pi by 6 அப்படின்னு எடுப்பீங்க. ஓகே, அப்போ தீட்டாவோட ஆன்சர் minus pi by 6 வந்துருச்சு. ஆரோட வேல்யூ 2 root 3ன்னு இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கொண்டு போயிட்டு யூ அப்ளை இட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். தீட்டாக்கு பதிலாக இட் இஸ் ஆருக்கு பதிலாக 2 root 3 போட்டுக்கோங்க. காஸ் தீட்டாக்கு பதிலாக minus pi by 6 plus I sin of minus pi by 6 அப்படின்னு you should write. Okay. So answer for 3 minus I root 3 is 2 root 3 into cos of minus pi by 6 plus I sin of minus pi by 6. Third subdivision, minus 2 minus I2, I into 2. This is equal to the complex number x plus iy ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x is equal to minus 2 and y is equal to minus 2. இப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கா, ஸோ நம்மளோட பாயிண்ட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா this is x, y, x dash, y dash. So both negative அப்படிங்கிறப்போ it will come to the third quadrant. minus 2, 2 அப்படின்னா minus 2 is here, 2 is here, point will come. இதை நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நம்மளோட mod z வேல்யூ, அண்ட் mod z அப்படிங்கிறது தான் நம்ம r அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக minus 2 minus I2ஓட போலார் கோஆர்டினேட்டர்ஸ் போலார் ரெப்ரசன்டேஷன் இஸ் r into cos theta plus I sin theta. This is the general polar representation. இதுலேருந்து நமக்கு r வேணும் அப்படின்னா it's equal to root of x square plus y square. That is root of xங்கிறது minus 2, yங்கிறது minus 2. இப்போ minus 2 the whole square plus minus 2 the whole square, root of 4 plus 4, that is root 8. root 8 na it is 4 into 2. Square root of 4 answer is 2. 2 root 2 is the answer for r. So r value completed. Next, theta is nothing but tan inverse of modulus of y by x. இது நம்மளோட ஃபார்முலா இல்லையா. அப்போ tan inverse of modulus of
yக்கு பதிலாக -2, xக்கு பதிலாக -2. ஸோ -2 divided by -2. That is tan inverse of 1 அப்படின்னு ஆகிடும். tan inverse of 1ஓட ஆன்சர் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி π/4ன்னு வந்திருக்கணும். இப்போது நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இந்த கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட் எக்ஸிஸ்ட் இந்த தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம தீட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? இட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் அகெயின் ரிப்பீட்டிங் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரணும். செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபான்னு ஆகணும். தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா - πன்னு வரணும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரணும். இப்போ நம்மளுக்கு தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் பிகாஸ் XY ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இதோட ரெப்ரசன்டேஷன் என்ன பார்த்துருக்கோம்? தீட்டா வந்து ஆல்ஃபா - π அப்படின்னு இருக்கணும். ஆல்ஃபா தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற π/4 அப்படிங்கிற ஆங்கிள். தேர்ஃபோர் தீட்டா கேன் பி ரிட்டன் as π/4 - π அப்படின்னு எழுதணும். which is π - 4π divided by π. that is -3π divided by 4. -3π/4 is the angle which is also called the argument. So argument value is -3π/4. Therefore the complex number -2 - I2 is equal to value of r நம்மளுக்கு வந்திருக்கிறது 2√2. So write 2√2 cos of angle or argument -3π/4 plus I sin of -3π/4 is the required answer. Fourth subdivision I - 1 by cos π/3 plus I sin π/3 இதனுடைய corresponding polar representation கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் x plus iy இருக்குது. இதனுடைய polar representation பார்க்கலாம். denominator as it is அது polar formatல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ consider only the numerator term first. Consider I - 1. Write this as -1 plus I. இப்போ இது ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் வந்துருச்சு, அப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு x plus iy அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது -1 அண்ட் y இருக்கிற இடத்துல நம்மளோட வேல்யூ இஸ் 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y I term is 1 அப்படின்னு இருக்குது. y இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் அண்ட் y கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெப்ரசன்டேஷன் அதாவது எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். x நெகட்டிவ் y பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ x நெகட்டிவ்னா இங்கே இருக்குது -1, y பாசிட்டிவ்னா இங்கே இருக்குது. திஸ் இஸ் அ பாயிண்ட் -1, -1, -1. இட் எக்ஸிஸ்ட் இன் எந்த குவாட்ரண்ட் பாருங்கள்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தீட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? யூஸ்வலாக π - ஆல்ஃபா இந்த ஃபார்மேட்டில் தான் தீட்டாவை எழுதணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Now coming to r value, ஜென்ரலாக இந்த -1 plus I அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னா அது r into cos theta plus I sin theta. இது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இதில் r அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா √(-1) the whole square plus 1 square இதுதான். That is equal to √(1 plus 1) it is √2. r value √2. theta கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இஸ் tan inverse of modulus of y by x. இதுதான் ஃபார்முலா. அப்படின்னா tan inverse of modulus of y இருக்கிற இடத்துல 1 இருக்குது, x இருக்கிற இடத்துல -1 இருக்குது. ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறப்போ உங்களோட ஆன்சர் tan inverse 1 தான். tan inverse 1 ஈக்குவல் டு π/4 தான் இதனுடைய ஆன்சர். ஆனால் நம்ம எழுதும்போது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால தீட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? π - ஆல்ஃபான்னு எழுதணும். இதில் அந்த ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த வேல்யூ. ஸோ தீட்டாவை எப்படி எழுத போகிறோம்? தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதனால் தீட்டாவோட வேல்யூ எப்படி மாறுது? π - ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் π/4. 4π - π which is 3π/4 இதுதான் நம்ம தீட்டா வேல்யூ. ஸோ -1 plus I அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இட்ஸ் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ நம்மளுக்கு வந்தது √2 இன்ட்டு காஸ் 3π/4 ப்ளஸ் I sin 3π/4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். இதுதான் போலார் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ நம்மளோட நியூமரேட்டர் டேர்ம் ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஆக்சுவலாக கொஷின் இல்லையா? கொஷினில் வந்து I - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கணும், அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்காக ஐ ரோட் இட் லைக் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய கரஸ்பாண்டிங் போலார் ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது √2 இன்ட்டு காஸ் 3π/4 ப்ளஸ் I sin 3π/4 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. டிவைடட் பை டினாமினேட்டர் இஸ் காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3 அப்படின்னு ஆச்சு.
ஓகேவா? இப்போது மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா the answer for this can be written as √2 into cos of 3 pi by 4 minus pi by 3. Okay, this is one term plus I sin of 3 pi by 4 minus pi by 3 அப்படின்னு எழுதிக்கணும். since இந்த ஆங்கிள் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால if you take it to the numerator அது உங்களுக்கு மைனஸ்னு வந்திருக்கும். எப்படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கோஷன்ட்டில் இருக்கும்போது z1 by z2 is r1 into cos theta 1 plus I sin theta 1 by r2 into cos theta 2 plus I sin theta 2 இருந்துச்சுன்னா when you divide this இது உங்களோட மாடுலஸ் வேல்யூ, இங்கே theta 1 theta 2ங்கிறது நம்மளோட ஆர்குமெண்ட் வேல்யூ. ஸோ when you divide this நம்ம மாடுலஸ் வேல்யூவை அப்படியே டிவைட் பண்ணிடணும். இப்போ இங்கே அதே மாதிரி மேலே ஒரு √2 இருக்குது, கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ √2 by 1 which is equal to √2 தான். அது அந்த √2 எழுதியாச்சு. அண்ட் கம்மிங் டு த ஆர்குமெண்ட் அது எப்படி ஆகுது பாருங்கள். காஸ் ஆஃப் இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டுன்னு எடுத்து எழுதணும். theta 1 மைனஸ் theta 2 நியூமரேட்டரில் உள்ள ஆர்குமெண்ட் மைனஸ் டினாமினேட்டரில் உள்ள ஆர்குமெண்ட். that only becomes the argument term. Okay, so cos theta 1 minus theta 2 plus I into sin of அதே மாதிரி நியூமரேட்டரோட ஆர்குமெண்ட் மைனஸ் டினாமினேட்டரோட ஆர்குமெண்ட்னு எழுதணும் when you divide two complex number like this. இப்போ அதுதானே இங்கே இருக்குது, இது √2 இருக்குது, cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. இங்கே வந்து let us take this is 1 into cos pi by 3 plus I sin pi by 3. √2 divided by 1 is √2. இந்த ஆர்குமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ cos 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. ஸோ இதோட ஆன்சர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா √2 into cos of 4 3s are 12 is the denominator. So 9 pi minus 3 3s are 9 minus 4 pi. 9 minus 4 which is equal to 5 pi by 12. அதே மாதிரி இது I sin of சேம் அதே தானே இருக்குது, அப்போ 5 pi by 12. This is the argument term. ஸோ நம்மளுக்கு கொடுத்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3யோட corresponding polar representation is இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.